Good morning internet, welcome back to my channel. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து ராஸ்வெல்ல இருந்து ஒயிட் சாண்ட் டூம்ஸ் அங்கேருந்து இப்போ திருப்பி வந்து இப்படியே போய் ஆல்பக்கர்கியை பிடிக்க போகிறோம். இப்படி போகணும், போய் ஆல்பக்கர்கியை பிடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அதை அங்கே போகலான்னு பிளான் இருக்குது. பிளான் பண்ணி பண்ணணும். அங்கே வந்து ஆமாம், திருப்பி நாங்கள் ரூட் 66 ஃபாலோ பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் அங்கேருந்து. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு டைவர்ஷன் எடுத்தோம். இங்கேருந்து ஒரு டைவர்ஷன் எடுத்து இந்த ஏரியாவுக்குலாம், இந்த ஏரியா கொஞ்சம் சீனிக்காக இருக்கும், ஸ்பாட்ஸ் நிறையா இருக்குங்கிறதுனால இங்கே வரைக்கும் பார்த்து திருப்பி போய் ரூட் 66 பிடிக்கணும். ஆமாம், இந்த இடத்துல ஆல்பக்கர்கியில் போய் பிடிக்க போகிறோம். இப்போ வந்து வேலி ஆஃப் ஃபயர்னு ஒரு நேஷ்னல் பார்க் அதில் வந்து இருக்கும். சூப்பராக இருக்குது அந்த இடம், பார்ப்போம் பாருங்க. இது வந்து ஒரு பழைய வல்கேனோ எரப்ட் ஆகி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம், எரப்ட் ஆகி அது அந்த இது குழம்பு ஓடினது, ஓடி காஞ்சி போனது, கண்ணக்கரையேன்னு இருக்குது பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்குது. அது பக்கத்தில் விசிட்டர் சென்டர் இருக்குது, அதுலேயும் போய் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு இன்னும் பேசுகிறோம். இந்த இடம் தான் லாவா வலிஞ்சு ஓடி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக பிளாக்காக. இதைத்தான் ஃபயர் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, வேலி ஆஃப் ஃபயர். ஃபுல்லாக ஓடி கிடக்கு பாருங்க, 6000 வருஷத்துக்கு முன்னாடியா. ஆமாம், ஃபுல்லாவா போய் பார்ப்போம். இது ஒரு 3/4 மைல் ட்ரையல் இருக்கான். ஸோ அதை போய் வாக் பண்ணி பார்த்து வருவோம். இங்கே வந்து லார்வா எங்கே இருந்து வலிஞ்சதுன்னு காட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேராக ஒரு பீக் தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல. எங்களுக்கு இங்கேருந்து அங்கேருந்து வலிஞ்சு இந்த இடம் ஃபுல்லாக 7 மைல் தள்ளி இருக்கு. ஆமாம், இந்த வேலி ஃபுல்லாக நிறைச்சிருக்கு லாவா. 5 cubic meters per second, 15 பாத் டப் ஃபில் பண்ணுற அளவுக்கு லாவா ஃப்ளோ ஆகிச்சான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இது செகண்ட் யங்கஸ்ட்னு சொல்லிச்சுல. ஆமாம், செகண்ட் யங்கஸ்ட் இன் யூஎஸ். அதாவது மற்ற பழசெல்லாம் 10,000 1,00,000 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ரீசெண்டாக பெரிய ஃப்ளோ ஆனது. ஆனால் 5000 வருஷத்துல பூரா பச்சை கலர் ஆயிடுச்சு. ஆமாம், எவ்வளோ பச்சை, எவ்வளோ செடி வளர்ந்துருச்சு மேலே. ஆமாம், இங்கே ஒரு டெலஸ்கோப் மாதிரி ஒரு குளம் வச்சுருக்காங்க. அது வெளியே பார்த்தோம்னா நேராக தெரியுது. ஆனால் என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அதுதான் லாவா வலிஞ்ச இடம். லாவாவோட லைன்ஸ்லாம் பக்கத்தில் நல்லா தெரியுது பாருங்க, ஓடி வலிஞ்சது. இதே வந்து ஃபஸ்ட்டு வளர்ந்த தாவரமா லாவா மேலே. இன்னொரு ஒரு 50,000 வருஷத்துல இதெல்லாம் மண்ணோட மண்ணாக பாதி கரைச்சிருமா இருக்கும். 50,000 இல்லை 1 கோடி வருஷத்துல பூமி அப்படித்தானே உருவாகுது. இது லாவா ஃப்ளோ ஆனப்போ உள்ள கேஸோடு வருமா. ஸோ அந்த கேஸ் வெடித்தோடனே இந்த மாதிரி அகலமாக விரிஞ்சு விரிஞ்சு விழுந்துரும், உடஞ்சி நடுவில் பள்ளம் மாதிரி இருக்கும் போல். ஆமாம், பள்ளமாக உடஞ்சி உடஞ்சி நடுவில் பள்ளம் ஆயிரும் போல். அந்த கேஸ் இருக்கிறத பொறுத்து, எவ்வளோ கேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெடிச்சு பெரிய ஓட்டை இருக்குங்க. மீண்டும் மீண்டுமா? ஆக்சுவலி லார்வா டனல்லாம் இருக்கும். அது வந்து உள்ளே குளிர்ந்து போயிடும். உடனே அது ஓடுன உடனே ஒரு டியூப் மாதிரி ஆயிரும். ஹவாயில் பார்த்தோம் லாவா டனல். இந்த ஹோல்லாம் வந்து கேஸ் இருந்ததுனால அது ரிலீஸ் ஆகிட்டு அந்த இடம் ஒரு பெரிய பள்ளம் ஆயிரும். பாம்பன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாடா. பாம்பன் சத்தம் கேட்க போகுது. ரேடில் ஸ்னேக் இருக்கான். கிளிங் கிளிங். ஆமாம், அது கிளிங் 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 சவுண்டு விடும். ரேடில் மாதிரி சத்தம் இருக்கும். நம்ம கிளிகளுக்கு ஆட்டினா ஒரு சவுண்டு விடணும், அதே மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம். ஆமாம், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு இன்னொரு பார்க், கிரேட்டர் ஆஃப் மூணுன்னு சொல்லி அங்கே போனப்போ இதே மாதிரி தான் சவுண்டு விட்டுச்சு. வேறு இதெல்லாம் பழம் வச்சுருக்கு வேறு. இது நல்லா இருக்கும்பாங்க, ஆனால் உள்ள நமக்கு சாப்பிட தெரியாது. ஆமாம், இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. சிவப்பு கலராக பழம் வச்சுருக்கு. இங்கே நிறைய நல்லா இருக்கு. ஓடுனது பள்ளம். சும்மா பயமுத்திர வேலையில வச்சுக்கிட்டு இருக்காது. ஆமா, பப்பல்லாம் இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி இது மேலே நிற்க கூட முடியாது.
நான் ஏன்டா நடுவு சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறேங்க. இந்த ராக்ஸோட பேர் வந்து ஃபியூமஸ் ராக்ஸுன்னு. இந்த ராக்கோட டைப் வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேயே நிறைய கிடச்சிருக்கு. தண்ணிக்குள்ளே மிதக்கும் இந்த ராக்ஸ். இந்த வல்கானிக் ராக் வந்து கேஸ் நிறைய உள்ளே இருந்ததுன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே முங்காது. ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக உள்ளுக்குள்ளே நிறைய கேப்ஸ் இருக்கிறதுனால மிதக்கும் தண்ணிக்குள்ளே. ஃபியூமஸ் ராக்குன்னு பேர். அதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், அது பாலம் கட்டினாங்க அதுன்னு அந்த மாதிரி கதையெல்லாம் உண்டு. நம்புறவங்க நம்பிக்கோங்க, நம்பாதவங்க எப்படியோ போங்க. எங்களை மாதிரி ஆட்களாக இருக்கும். இதுக்கு அடியிலெல்லாம் அந்த ராக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கீழே ஃபியூமஸ் ராக்ஸ் எல்லாம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும். குச்சி குச்சாக இருக்குது. அதுதான் நீயும் அங்கே காமிச்சதுன்னு நினைக்கிறேன். அது செடியாக இருந்து பெருசாக இருக்கு. ஸ்பூன் பிளான்ட்ஸ். ஓகே, இது சப்பாத்தி கல்லி நம்ம ஊரில் பார்க்குறது தானே. இங்கே பாரு, இது பாரு, என்ன செடின்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது. அது லாவால கருகுன மாதிரி கிடக்கு. என்ன இலவோ என்ன இழவி அது. இந்த செடிகள்லாம் இந்த இப்போ காமிச்சல அது வந்து 400 வருஷம் உயிர் உள்ள இதாக இருக்குமா, நிறைய அதோட வயசு. ஆமாம், அது வந்து இதை உடைக்குமா. அதுதான் இந்த ராக்கை உடச்சி மண்ணாக்குறது ப்ராசஸ். 1,00,000 வருஷத்தில் அப்படியே உடச்சி மண்ணாக்கி விட்டுரும் போல. இல்லை சாரி, அந்த மாதிரி இல்லை. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஜுனிப்பர் ட்ரீன்னு இந்த ட்ரீயத்தான் அது சொல்கிறாங்க. தப்பாக சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஜுனிப்பர் ட்ரீ. இந்தாக்க ஆமாம், இந்த மரம் தான் உடச்சி மண்ணை வந்து உடச்சி தள்ளுமா. ஆமாம், இது வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்லாம் நிறைய இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்பஸ்க்கு, மெடிசினல் பர்பஸ் அது இதுன்னு. அதில் உள்ள ஏதோ பெரிஸ்லாம் வரும் போல், அந்த பெரிஸ்லாம் சாப்பிடுவாங்க போல். எல்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப குட்டி. ஆமாம், அதான் இதுனாலே அப்படித்தானே, டெசர்ட்டில் வளர்றதுனால இலை பெருசாக இருந்தால் செத்து போயிடும். அதான் பயங்கர நீல வானமாக இருக்குது. பேக்ரவுண்டில் பாருங்கள், அந்த மலை அழகாக இருக்குது, சீனிக்காக இருக்குது. இந்த இடமே மலை வந்து சிவப்பாக இருக்குது, வானம் நீல கலராக இருக்குது, இது பிளாக் கலராக இருக்குது. 3 கலரையும் வச்சு அடித்து கிளப்பியிருக்காங்க. நேச்சர்னா நேச்சர் தான். ஒரு டைப் அழகு எரிமலை குழம்பு ஓடின இடம் ஒரு டைப்பு. ரசிக்கிறப்ப எல்லாமே அழகுதான். இந்த மரம் பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்றுமே இல்லை, செத்து போச்சு. ஆக்சுவலி இது பார்த்தாலே தெரியுது ரொம்ப வயசான மரமாக இருக்குது. 400 வருஷம் ஆனது இது செத்துருமா. செத்ததுக்கப்புறம் பறவைலாம், குட்டி குட்டி பறவைலாம் வந்து இதுக்குள்ளே தங்கிக்கும் போது, அதாவது பெரிய பருந்து இதெல்லாம் அதை அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த குட்டி இதுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டா அதை பிடிக்க முடியாது. இன்னைக்கு கிளம்பி நேரம் ஆல்பர்குக்கு தான் போகிறதா இருந்துச்சு. அப்புறம் நடுவுலேயே வேலி ஆஃப் ஃபயர் அழகாக இருந்ததுனால அங்கே ஒரு டீடூர், அன்எக்ஸ்பெக்டட் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு முடிச்சாச்சு. இன்றைக்கி வாழைக்காய் சமையல் பண்ணது எல்லாம் சாப்பிட்டாச்சு. இங்கே ஒரு காக்கா வேறு நின்று அந்த தூரத்தில் மரத்தில் நிற்கிது காக்கா. அங்கே மரத்தில் பக்கத்தில் வந்து வேறு சவுண்டை கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஆரஞ்சு பழம் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் போல் ரைஸ் வச்சுருக்கோம், ஒரு 4-5 பீஸும் போட்டு வச்சுருக்கோம். அது வந்தால் சாப்பிடட்டும். காக்கா வந்து சொல்ல போகுது, பிளாடி நான்சென்ஸ், ஏதோ இவனுக்கு என்னடானா கொலா புட்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி எம்ஆர் அதை ஸ்டைலில் நம்ம திட்ட போகுது. உங்களுக்கு காக்காக்கு இப்படி ஒரு கம்யூனிகேஷன் இருக்குதே எனக்கு தெரியாது சார். நாங்கள் நிற்கிற இடம் வெயில் கொளுத்துது. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மலை வெளியே அப்படியே கிராஸ் பண்ணி வந்தோம். அந்த மலை வெளியே ஹெயில் ஸ்டாப் நல்லா இத்தாந்தட்டி ஹெயில்ஸ் விழுந்தது, ஐஸு. அதை தாண்டி தான் வந்தோம். ஆனால் ஒரு 5 நிமிஷம் ட்ரைவ் தான் அந்த இடம் மழை பெஞ்சது. அதை தாண்டி அந்த பக்கமும் வெயில் அடிக்குது, இங்கேயும் வெயில் அடிக்குது. நான் எடுத்துக்கிறேன். கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு கிளம்புவோம். ஆரஞ்சு பழம், கொய்யாப்பழம், சாப்பாடு, வாழைக்காய் கூட்டு அண்ட் பியூட்டிஃபுல் வியூ. ஓகே, லெட்ஸ் கீப் டிரைவிங். ஒரு 6000 அடி உயரத்துலேருந்து கீழே வந்துட்டோம். கண்டினியூஸாக இறக்கமாக இறங்கியிருக்கு. ஒரு ட்ரை மவுண்டன் ரேஞ்சிலேருந்து இறங்கி அப்படி வேலிலேயே திருப்பி நார்த்து ஒரு 100 மைல் போனோம் ஆல்பர்குர்க்கிக்கு. ஸோ
பள்ளம் தான் உங்களுக்கு தூரத்தில் தெரியுது பாருங்க, கட்டடம்லாம் தெரியுது. அதுதான் வந்து ஹைவேஸு. அதில் திரும்பணும். ஏதோ ஒரு சின்ன சிட்டி இருக்குது, அதில் ஹைவேஸை பிடிச்சிட்டோன்னா ஆல்பக்கருக்கு போய் அதுக்கப்புறம் ரூட் 66. ஆல்பக்ரிக்கு வந்தாச்சு. ஆல்பக்ரிக்கில் வந்து இப்போ சாண்டியா பீக்னு ஒரு ட்ராம் வே போகிறோம். அது ட்ராம் வந்து 16,000 அடி உயரத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. இங்கே வந்து கீழே டெம்பரேச்சர் எவ்வளோப்பா இருக்குது? இப்போ 96 டிகிரி. மேலே போனால் எவ்வளோ இருக்குன்னு திருப்பி சொல்கிறேன். 11,000 அடினா கிட்டத்தட்ட கொடைக்கானல் ஹைட்டில். அதனால் கண்டிப்பாக பெட்டராகத்தே இருக்கும். ஆனால் 10 நிமிஷம் தான் ட்ராமு, சடக்குன்னு மேலே ஏற்றி விட்ருவாங்க. ஏறினோடனே குளிர ஆரம்பிச்சிடும். நம்ம வேறு ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, ஜாக்கெட்லாம் பார்க்கலாம் மேலே போய். ஆனால் மேகம் வேறு கும்முன்னு கருப்பாக இருக்குது. இங்கிட்டலாம் ப்ளூவாக இருக்குது. இங்கிட்டு அங்கே கரெக்டாக உச்சிக்கு மட்டும் கருப்பாக இருக்குது. பார்ப்போம். ட்ராம்குள்ளே ஏறிட்டோம். ட்ராம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ அடின்னா 10,000 அடியா? 11,000. 11,000. இப்போவே காற்று பயங்கரமாக அடிக்குது. சத்தத்தை கேட்டிங்களா? என்ன சவுண்டாக இருக்குது. மேலே கதவு கொஞ்சம் ஓப்பனாக வச்சுருக்காங்க. அது வெளியே காற்று பார்த்தா பயங்கரம். கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போயும் நேற்று வேறு வண்டி வருது. இன்னொரு வண்டி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹாஃப்வே த்ரூ வந்து இன்னொரு அடுத்த முடிச்சு வேறு இருக்கு. இந்த ஃபார்மேஷன்லாம் பாருங்களேன். மலையை பார்க்குறப்ப அவதார் படத்தில் வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. மேலேருந்து வியூ, ட்ராம்லேருந்து இறங்குறோம். தூரத்தில் ரெயின்போ தெரியுது. என்னப்பா குளிர் போட்டு புரட்டுது. ஆமாம், மேலே ஏறி வந்தாச்சு. 67 டிகிரின்றாங்க. ஆனால் காற்று பின்னி எடுக்குது. ஸோ ரொம்ப குளிருதப்பா. கிட்டத்தட்ட ஒரு கணக்குக்கு 18 டிகிரி, 17 டிகிரி காற்று இல்லாமல் அசால்ட்டாக வந்துட்டோம். ஆமாம், காற்று இல்லாமல் வெயில் அடித்ததுன்னா சமாளிக்கலாம். இது வெயில் இல்லை, காற்றுங்கிற டூ மச்சாக குளிருது. அடிக்குது, வெயிலும் அடிக்கல, ஜாக்கெட்டும் போடல. சூப்பராக இருக்குல்ல. அந்த சூரியன் ஒளி எப்படி உள்றத பாரு. அப்படியே ஒன்று ஏறங்க மேகத்து கூடி. மேகமா மழையா? ஆமாம், மேகத்து கூடி ஒளி படுறதுனால அப்படி இருக்குது. சன்செட் அப்போ எப்படி இருக்குன்னு. ஆனால் சன்செட் வந்து ஃபுல் மேகமாயிடுச்சு. சன்செட் தெரியாது. வேற பெய்யுது. ஆமாம், ஃபுல் மழை. அங்கேயும் மழை பெய்யலாமா? ஸோ இன்னைக்கு சன்செட் கிடையாது. ஆமாம், சன்செட் பார்க்க முடியாது. சன்செட் ஆனால் இந்த சைடில் இன்னைக்கு இல்லை ஆகணும். ஆமாம், அங்கே மேகம் இல்லை, அங்கே இப்போதைக்கு இல்லை. ஸ்கீ லிஃப்ட் பாருங்கள், இதில் நல்லா தெரியுது. 2 பேர் உட்கார்ற சேர் மாதிரி இருக்கும். ஒரு இடத்துக்கு போனதும் அவங்களாம் ஸ்கீயை பிடிச்சிட்டு சர்றன்னு இறங்கி போயிடணும். இறங்கி போயிட்டு திருப்பி மேலே ஏறி வர இருக்குது. ஆமாம், இதே ஒரு காரை ஓட்டிட்டு வந்துருக்காங்க பாரு. ஆமாம், இங்கே இருக்காங்களா? எப்படி ஏற முடிஞ்சது? அப்போடி இது இங்கே வாக் பண்ணி போகலாம் போலயே. பாதை போட்டிருக்காங்க. கீழே இருக்குது சாண்டா ஃபே ஏரியா. அது வந்து நாளைக்கு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாண்டா ஃபே ஏரியாவுக்கு பார்ப்போம். இப்போ காற்று ஓவர் அடிக்குது, குளிர் தாங்கலை. என்னால் நடுங்குது. எங்கேயா குளிருக்கு ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் காற்று. ஆமாம், மேலேயே சன்செட் பார்க்கலான்னு நினச்சிட்டு இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்றோம். இது வந்து பீட்டா பிரெட் அண்ட் ஹமஸ், அப்புறம் பீஃப் டாக்கோஸ், சாஃப்ட் டாக்கோஸ், சாயும் வாங்கியிருக்கு. டின்னர் இங்கேயே முடிச்சுக்கிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு சன்செட் வந்து 8:30 மணியா. ஸோ இன்னொரு 40 மினிட்ஸ் இருக்குது. மணி 8:30 ஆயிடுச்சு. சன்செட் பார்க்க வந்தோம். சூப்பராக இருக்கு பாருங்க சன்செட்டு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு.
ஆனால் அடுத்து மேகத்துக்குள்ளே போயிருமா என்னன்னு தெரில. மேகத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் குளிரும் அடிக்குது. என்னது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே ப்ளூயிஷ். ஆமாம், ப்ளூவும் கலரும் க்ரீனு ஆரஞ்சு. சூப்பர். ஆனால் சாப்பாடும் சரியான சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. டாக்கோஸும் கமோஸ், இந்த டெசர்ட் ஒன்று வாங்கினோம், அதுவும் சூப்பராக இருந்தது. ஸ்கீ விஞ்சில் உட்காந்துருக்கேன். இதே ஸ்கீயிங் போகிறவங்க போகிறது அது இங்கே சாம்பிளுக்கு வச்சுருக்காங்க. அதில் உட்காந்துருக்கேன். மேலே வந்து ஒரே குளிர் தாங்க முடியல. இப்போ கீழே வந்து ரிலாக்ஸாக இருக்குது. நல்லா இருந்தது. ஆனால் ட்ரிப்பு கீழே வந்து அப்பாடா வாமாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரொம்ப வாமாக இருக்குன்னு மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியது. இதோட இதை முடிச்சுட்டு நாளைக்கு வேறு இடத்துல பார்க்கலாம். பாய்.